வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக் மாடியூல் 2 நோ யுவர் டைம் ஒர்க் புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2.1 மேட்ச் த கரெக்ட் சென்டென்சஸ் வித் ஈச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டராக பிக்சர் இருக்குது, ரெண்டு பக்கமும் சென்டென்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, ரைட் சைடு எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுக்குரிய பிக்சரை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்த்துலாம். ஸோ ஒரே பிக்சர் தான், அந்த பிக்சரை ப்ரெசண்ட்டு பாஸ்ட் ரெண்டு ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற அந்த டேஷில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை வந்து எடுத்து எழுத போகிறோம். ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்க்க போகிறோம். இதில் அந்த கீவேர்டு வந்து எஸ்டர்டே, லாஸ்ட்டுங்கிற வேர்டு இருந்தால் அதிலே லாஸ்ட் டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் அந்த மாதிரி போயிடும். எவ்ரி டே, டுடே அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட்டில் வந்துடும். ப்ரெசண்ட் ஃபார்மில் ப்ரெசண்ட் வேர்ப் தான் போடுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால் மட்டும் நம்ம வந்து வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ப்போம். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ இதில் அந்த ஃபோர்த் ஒன் ரீட்டா ட்ரிங்க்ஸ்ன்னு எழுதியிருப்போம். பிகாஸ் அது ப்ரெசண்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ரீட்டாங்கிறது ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நம்ம எஸ் சேர்த்து வச்சுருக்கிற வேர்பை சூஸ் பண்ணியிருக்கோம். தென் ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம திரும்ப எழுதணும், அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் எவ்ரிடே இருக்குது, அங்கே லுக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றணும். செகண்ட் ஒன் எஸ்டர்டே இருக்குது, இங்கே வாட்ச் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் வெர்ப், அதை பாஸ்ட்டில் மாற்றணும். ஆன்சர் பார்த்துலாம். ஸோ அந்த டென்ஸ் ஃபார்ம் மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். லுக்டு அப்படிங்கிறது லுக்ஸ்ன்னு மாறி இருக்கு, வாட்ச் அப்படிங்கிறது வாட்ச்டுன்னு மாறி இருக்கு. தென் அதோட கண்டினியூட்டி தான் இதுவும். ஸோ அந்த டென்ஸ் ரெகுலர்லினா ப்ரெசண்ட்டு, லாஸ்ட்டுன்னு வந்துருச்சுனாலே பாஸ்ட்டு. ஸோ இதை நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கும் ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ டென்ஸ் மாறி இருக்கிறத மட்டும் நான் க்ரீனில் காட்டியிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ப்போம். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேர்ப் ஃபார்மட் இருக்குது, அந்த வேர்பில் ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு கண்டுபிடிச்சி நம்ம அதில் ஃபில் பண்ண போகிறோம். ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இங்கே சூஸ் பண்ண சொல்லலை, நானாக தான் இங்கேயும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து எழுதுனா போதும் ஆன்சர். நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதிலேருந்து ஒரு வேர்டை எடுத்து எழுதணும். ஸோ சூஸ் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். சூஸ் பண்ணி எடுத்து எழுதியாச்சு. சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இதுவும் அதோட கண்டினியூட்டி. Then 2.6 frame sentences using the words in the table கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேபிளில் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வேர்பு, ஃபஸ்ட்டில் இருக்கிறது சப்ஜெக்ட்டு, நடுவில் இருக்கிறது வேர்பு, லாஸ்ட்டாக இருக்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஸோ நடுவில் இருக்க வேர்பு வந்து நம்ம சிங்குலர் ப்ளூரல் மட்டும் பார்த்து போட்டால் போதும். ப்ரெசண்ட்டு பாஸ்டெல்லாம் இங்கே கீவேர்டு இல்லாதனால ப்ராப்ளம் இல்லை. ஆன்சர் பார்த்துலாம். ஸோ நான் இங்கே அந்த சென்டராக இருக்கிறத மட்டும் காட்டியிருக்கேன். அந்த இஸ் வாஸ் அது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஃபஸ்ட்டில் கூட நம்ம வாஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர் வேர் எந்த சென்டென்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆம் மட்டும் நம்ம ஐ இருக்கிற இடத்துல தான் போட முடியும், அதனால ஐ இருக்கிறதுக்கிட்ட ஆம் தான் போட்டாகணும். தென் நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ வேர்ப் ஃபார்மட் இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஃபுல்லாகவே ப்ரெசண்ட் வேர்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அதோட பாஸ்ட் ஃபார்மாக நம்ம எழுதணும். ஆன்சர் பார்த்துலாம்.
ஸோ எழுதிட்டோம். the second one was walksன்னு எழுதியிருக்கோம் because மீனாங்கிறது third person singular, அதனால நம்ம வந்து verb-ஓட s சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் rewrite the passage in past tense கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜை நம்ம பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். எக்ஸாக்ட்லி அவங்க அந்த ப்ரெசண்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த வேர்பெலாம் நம்ம பாஸ்டில் மாற்றினா போதும். ஆன்சர் பார்த்துடலாம். அந்த வேர்ப் சேஞ்ச் ஆனதை மட்டும் நான் கலர் பண்ணி காட்டியிருக்கேன். தென் லிசன் அண்ட் ரைட். ஸோ இந்த லிசன் அண்ட் ரைட் வந்து மிஸ்ஸு சொல்லுவாங்க, நம்ம சொல்ல சொல்ல கேட்டு எழுதணும். ஸோ இது ஃபுல்லாகவே கேட்டு எழுதுறது தான். இந்த இதை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து சொல்லும்போது நம்ம வந்து பார்க்காம எழுதணும். தென் 2.9 டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஸோ இந்த பிக்சருக்குரிய சரியான சென்டென்ஸ் எதுன்னு பார்த்து நம்ம டிக் போடணும். ப்ரெசண்ட்டா பாஸ்டா அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வேர்ப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஆன்சர் பார்த்துடலாம். தென் அதோட கண்டினியூட்டி தான். தென் 2.10 choose and write the correct word to complete the sentence. ஸோ இங்கே இருக்கிற சென்டென்ஸை நம்ம வாசித்து பார்த்து அது ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்த்து அங்கே இருக்க வேர்பை வந்து நம்ம எடுத்து இதில் போடணும். ஆன்சர் பார்த்துடலாம். கொடுத்துட்டோம். ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. தென் 2.11 choose the correct word and rewrite the sentence கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம கீழே ஒரு இதில் ப்ரெசண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே மேலே இருக்க கீவேர்ட்ஸில் பாஸ்ட்டாக இருக்கும். இல்லை இங்கே கொஷினில் வந்து பாஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே கீவேர்ட்ஸில் ப்ரெசண்ட் இருக்கும். ஸோ அதுக்குரிய வேர்ப் எதுன்னு பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் ஆனது மட்டும் அதுக்குரிய ஆன்சரை நான் கலரில் எழுதியிருக்கேன். தென் 2.12 choose and fill in the blank with the correct word சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாங்க்ஸ்லாம் கரெக்டான வேர்டை நம்ம வந்து எழுதணும். இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோரி. ஸோ முன்னாடி நடந்த ஒன்று, அதனால இது எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதிட்டோம். தென் மை ஜேர்னல், அதில் பேரலல் போம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸை வச்சு ஒரு போம் அவங்களே எழுதிட்டாங்க. இதே மாதிரி நம்மளுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வரைஞ்சி இதே மாதிரி இதவே பேஸாக வச்சு நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்கிற வேர்ட்ஸை பார்த்தே நம்ம அங்கே எழுதிக்கலாம். சில வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரா த சன் ஹியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் சன் வரையணும். கீழே ரைட் அ போம் அபவுட் இட், அதை பற்றி நம்ம ஒரு போம் வந்து எழுதணும். ஸோ மேலே இருக்க பாக்ஸ் இதில் தான் ஒரு சன் நம்ம வரைய போகிறோம். வரைய ஆரம்பிச்சிடலாம். சன் எப்படி இருக்கலாம்னா இந்த மாதிரி வரையலாம், இல்லை நம்ம சிம்பிளாக இப்படி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த ஸ்டார் போமை பார்த்து அதில் இருக்கிற வேர்ட்ஸையே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எழுதிக்க போகிறோம். அதுதான் பேரலல் போம். அதை பார்த்து அப்படியே எழுத போகிறோம். ஸோ அங்கே எதெல்லாம் மாற்றிருக்கான் அப்படிங்கிறத அந்த க்ரீன் இங்கில் நான் காட்டியிருக்கேன். அந்த ஸ்டார் போமில் இருக்க தான் அப்படியே எழுதியிருக்கோம். எந்தெந்த வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இங்கே நான் காட்டியிருக்கேன். அந்த பர்பிள் கலரில் டான்ஸ் அந்த வேர்டை போட்டிருப்பேன். பிகாஸ் அந்த டான்ஸ் அந்த போமில் அப்படியே இருக்குது. ஆனால் இங்கேயும் டான்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இது கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ஏதாவது கிராஸ் செக்காக மட்டும்தான். ஸோ இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஓனாக தான் எழுதணும். இது வந்து டீச்சர்ஸ்க்கு தேவைப்படும் போது ஏதாவது டவுட்னா அவங்க கிராஸ் செக்காக பார்த்துக்கலாம். ஸோ ரைமிங் வேர்டு எழுத சொல்லியிருக்காங்க. எனி 2 ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம எழுத போகிறோம். இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் எது வேணாலும் எழுதிக்கலாம். தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இங்கே இருக்கிறதுல சரியான வேர்டு எதுன்னு பார்த்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இதில் எது ஷூட் ஆகுமோ அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஆன்சர் பார்த்துடலாம்.
அடுத்தது சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்குரிய சென்டென்ஸில் அந்த பிக்சருக்குரிய வேர்டு எதுன்னு பார்த்து நம்ம வந்து ஷேட் பண்ணணும். எடுத்து எழுத சொல்லலை, தேவைப்பட்டால் எடுத்து எழுதிக்கலாம். அந்த கோட்டில் நான் சூஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஷேட் பண்ணியாச்சு. தென் ரீட் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜ் ரீட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர். தென் ரீட் அலவுட். இதை ரீட் பண்ணி காட்ட சொல்லணும். தென் ரைட் த ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். ஸோ அண்டர்லைன் வேர்டுக்கு ரைமிங் வேர்டு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர். லேட், கேட், பேரட், கேரட். தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்த்து நம்ம அந்த வேர்ப் ஃபார்ம் பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ்இஎஸ் சேர்த்துருக்கிற வேர்பை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஆன்சர். தென் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வேர்டு எடுத்து அங்கங்கே ஃபில் பண்ணணும். ஆன்சர். தென் ரீட் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டு கூட லாஸ்ட்டு கொஞ்சம் கேர்லெஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆப்போசிட் நாட் கரெக்ட். இந்த கொஷின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், நம்ம மாற்றி ஷேட் பண்ணிடக்கூடாது. ஆன்சர். ரீட் அலவுட் வாட்ச் காட்ட சொல்லணும். தென் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ். ஆனால் இதில் கலர் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ மேலே இருக்க கலர் பார்த்தாலே தெரியும் அது எந்த கிரேடுக்குரிய கலர் சொல்லிட்டு. ஆன்சர் பார்த்துடலாம். ரைமிங் வேர்ட் ஹோல்டு, கோல்டு, டீம், ஸ்ட்ரீம். தென் ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து மலர் லெவல் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த எஃப்இபி வந்து அவங்க கலர்லேயே இருக்கும். ஆன்சர். தென் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வேர்டை வச்சு நம்ம விருப்பம்தான். ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். தென் ரீட் அண்ட் ஆன்சர். இந்த பேசேஜ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர். ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இல்லை லென்த்தாக எழுதினா கூட கேள்வியில் இருக்கிறது அப்படியே எழுதி பதில் எழுதிக்கலாம். இதை ரீட் பண்ணி காட்ட சொல்ல போகிறோம். இது ஃபுல்லாக பிங்க் கலர் 5th ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவலில் இருக்க பசங்களுக்கு. ஸோ இங்கே வேர்ப் ஃபார்ம் கரெக்டாக பார்த்து எழுதுகிறோம். தென் ரீஅரேஞ்ச். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லா வேர்டையுமே நான் தனித்தனி கலர்லேயே கொடுத்துட்டேன். தென் இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர். இதை வாசித்து கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதோட மாடியூல் 2 கம்ப்ளீட் ஆகுது. we will see in module 3 workbook answer. Thank you.